35 கிலோ கேக்கும் 7 கிலோ ப்ரௌனியும் நான் தனியாக எப்படி செஞ்சேன்னாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 23 அன்னைக்கு எனக்கு ஈவினிங் 7 kg ப்ரௌனி ஆர்டர்ஸ் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு கூடவே வேறு கேக் ஆர்டர்ஸுமே இருந்துச்சுங்க. ப்ரௌனி நம்ம க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணலைனாலும் அது செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம அது டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ணி அதுக்கப்புறமா தான் ப்ரௌனி செய்ய முடியும். கிறிஸ்மஸ் ஆர்டர் நிறையா இருந்ததுனால என்கிட்ட ஒரே ஒரு ஓவன் தான் இருந்துச்சு. அதனால் ஒரு ஓடிஜி வாங்கினோம். இந்த ஓடிஜி பார்த்தீங்கன்னா இதில் வச்ச கேக் எல்லாமே ஃப்ளாப்புங்க. எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியலை. ப்ரௌனி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேயாக ஓவனில் வச்சு எடுத்து தான் நாங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டோம். அப்படியே 7 கிலோ ப்ரௌனியும் செஞ்சு அதை நல்லா கம்ப்ளீட்டாக சூடாறின அப்புறம் தான் பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக வந்துருந்துச்சுங்க ப்ரௌனி. கண்டிப்பாக அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா இதை நீட்டாக பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டோம். அது வரைக்குமே நான் கிறிஸ்மஸ்க்கு தேவையான ஸ்பஞ்ச் எதுவுமே ரெடி பண்ணலை. இது முடிக்கிறதுக்கே 23 அன்னைக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. 24 மார்னிங்லேருந்தே எங்களுக்கு கேக் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதை அப்படியே ஹஸ்பண்ட் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. டெலிவரி ஒர்க் எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கிட்டாங்க. வீட்டில் உள்ள கேக் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக நான் தான் பார்த்துக்கணும். வேறு ஹெல்ப்புக்கு யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் தான் எழும்பி கேக் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணினேன். ரொம்பவே இந்த ஓடிஜியில் வச்ச கேக் எல்லாம் மோசமாக தான் வந்துருச்சு. முட்டை எல்லாமே கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுக்கிட்டோம். காலையில் மட்டும் ஹஸ்பண்ட் இதுலேருந்து வரக்கூடிய பாத்திரம் அது எல்லாமே அவங்க தான் கழுவி கொடுத்துருந்தாங்க. நான் கேக்குக்கு பீட் பண்ணுறது அந்த மாதிரிப்பட்ட ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி டின் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டு அப்படியே வரிசையாக பேக் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா முந்தின நாள் நைட் எடுத்த வீடியோ. இது நைட்டே நான் இந்த ரசமலாய் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு வந்துருந்தா மேக்ஸிமம் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரசமலாய் ஆர்டர் தான். இது இல்லாமல் வாழ்க்கையே ஓடாத மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் முந்தின நாள் நைட்டு செய்து வச்சோன்னா தான் அது நல்லா அந்த பாலெல்லாம் உறிஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கூடவே ஒரே ஒரு ப்ளம் கேக் ஆர்டர் மட்டும் இருந்துச்சுங்க. நாங்கள் ப்ளம் கேக் ஆர்டர் இந்த கிறிஸ்மஸ்க்கு எடுக்கலை. சோக்கிங் போட்டது எல்லாமே நெக்ஸ்ட் இயர் தான் யூஸ் பண்ணணும். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கேக் ஸ்பஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை கிச்சன் கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. நல்லா ஒரு டேபிள் போட்டு அதில் ஃபுல்லாக பார்ச்மெண்ட் பேப்பர் எல்லாமே போட்டு அதிலே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். இன்னுமே நிறையா ஸ்பாஞ்ச் எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டியது இருந்துச்சு. அது சைட் பை சைடு நான் செஞ்சுட்டே தான் இருந்தேன். 23 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண ஒர்க்குங்க 25 ஆஃப்டர்நூன் வரைக்குமே முடியலை. நானும் ஹஸ்பண்டும் ரொம்பவே டயர்டாகிட்டோம். ஹஸ்பண்ட் ஃபுல்லுமே கேக் கொடுக்குறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. நான் ஃபுல்லும் வீட்டில் ஒவ்வொரு கேக்காக செஞ்சு கொடுத்து இருந்தேன். அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் தான், இன்னைக்கு 26 ஆகுது. இன்னைக்கு மார்னிங் தாங்க இந்த கேக்கில் யூஸ் பண்ண பாத்திரம் அந்த டின் எல்லாமே இன்னைக்கு தான் நான் வாஷ் பண்ணி எடுத்தேன். அவ்வளோத்துக்கு ரொம்ப டயர்டாகிட்டோம். என்னால் எத்தனை கேக் செஞ்சேன்னு சொல்லி கூட கவுண்ட் பண்ணி வைக்க முடியலை. அது மட்டும் இல்லாமல் அந்த கேக் பிக்சர் கூட நான் ஃபுல்லாக எடுத்து வைக்கலை. 1-2 பிக்சர்ஸ் மட்டும்தான். இந்த மாதிரி 1-2 சின்ன ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஹோம் பேக்கர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா யாரோட ஹெல்ப்பையுமே நீங்கள் எதிர்பார்க்கணும்னு அவசியமே இல்லை. உங்கள் ஹஸ்பண்ட் நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா என்கிட்டையும் ஒரே ஒரு ஓவன் தான் இருந்துச்சு. அந்த ஓவனை வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணியிருக்கேன். ஓடிஜி வாங்கி கூட எனக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. அதனால் நீங்களுமே ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக நிறையா ஏர்ன் பண்ணலாம். இன்றைக்கே நீங்கள் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த கிறிஸ்மஸ்க்கோ நியூ இயருக்கோ உங்களுக்குமே இது போல் பல்க் ஆர்டர் கண்டிப்பாக கிடைக்கும். என்னோட கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸுங்க. என்னால் கரெக்ட் டைமுக்கு கொடுக்க முடியலைன்னா கூட அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட வாங்கிக்கிட்டாங்க. 24 அன்னைக்கு நைட்டு 1:30க்கு தான் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டுக்கே வந்தாங்க. டெலிவரி எல்லாமே கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு டிசைன் போட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ரொசெட்டே டிசைனே போட்டுட்டேன். அது ஓரளவுக்கு கேக்கை நம்ம குயிக்காக முடித்து கொடுத்துடலாம். அதனால தான் ஒரு சில கேக் மட்டும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை மட்டும் அந்த மாதிரி செய்துட்டோம். வேறு எல்லா கேக்குமே மேக்ஸிமம் ரொசெட்டே டிசைன். அதிலே ரஸ்மலாய் ஃப்ளேவர் தான் அதிகமாக இருந்துச்சு. அதனால் எல்லாமே மேக்ஸிமம் எல்லோ கலர்லேயே செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஓரளவுக்கு ஈஸியாகவே முடிஞ்சிடுச்சு. இப்படி தாங்க நான் என்னோட அந்த 35 kg கேக்ஸும் 7 kg ப்ரௌனியும் ரெடி பண்ணி கொடுத்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.